வணக்கம். வெளியில கேமராக்கு முன்னாடி ஒரு முகம், ஆனா கதவுகள் சாத்தப்பட்டதும் உள்ள வேறொரு முகம். 2026ல இந்தியாவுக்கும் நெதர்லாந்துக்கும் இடையில நடந்த ரொம்பவே பரபரப்பான ஒரு ராஜதந்திர மோதல பத்தி தான் நாம இன்னைக்கு இந்த பகுப்பாய்வுல பார்க்க போறோம். வாங்க நேரடியா விஷயத்துக்குள்ள போயிடலாம். சரி, ஆரம்பத்திலேயே ஒரு பெரிய கேள்வி வருது. இந்திய பிரதமர் நரேந்திர மோடியும் டச் பிரதமர் ராம் ஜெட்டனும் சேர்ந்து நடத்த வேண்டிய அந்த வழக்கமான ஜாயிண்ட் பிரஸ் மீட், அதாவது கூட்டு செய்தியாளர் சந்திப்பு, திடீரென ரத்து செய்யப்பட்டது. இத பார்த்துட்டு பல பில்லியன் டாலர் மதிப்புள்ள இந்த உச்சிமாநாடு ஒரு பெரிய தோல்வின்னு எல்லாரும் நினைச்சாங்க. ஆனா இது நிஜமாவே ஒரு ராஜதந்திர பேரழிவா, இல்ல ரொம்ப கவனமா திட்டமிடப்பட்ட ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக்கா? இந்த பூகோள அரசியல் மர்மத்தை நம்ம புரிஞ்சுக்கணும்னா, 2 நாட்டு தலைவர்களும் அதிகாரப்பூர்வமா சந்திக்கிறதுக்கு சில மணி நேரங்களுக்கு முன்னாடி நடந்த அந்த ஒரு பெரிய சம்பவத்தை நம்ம பார்த்தே ஆகணும். இருதரப்பு பேச்சுவார்த்தைகள் தொடங்குறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பத்திரிகையாளர்களுக்கு முன்னாடி ஒரு பெரிய ராஜதந்திர வெடிகுண்டு வீசப்பட்டுச்சு. அது என்னன்னு கேக்குறீங்களா? இங்க சுவாரஸ்யமான விஷயமே என்னன்னா, டச் பிரதமர் ஜெட்டன் வார்த்தைகளை கொஞ்சம் கூட மென்மையாக்கல. பேச்சுவார்த்தை மேசையில உட்கார்றதுக்கு முன்னாடியே இந்தியாவில சிறுபான்மையினரோட உரிமைகள் கடும் அழுத்தத்துல இருக்குன்னு ரொம்ப வெளிப்படையா பகிரங்கமா விமர்சிச்சாரு. இது உலக அளவுல பெரிய பரபரப்பை ஏற்படுத்துச்சு. இப்போ நாம ஒன்னு கவனிக்கணும். ஒரு நாட்டின் தலைவர் பத்திரிகையாளர்கள் கிட்ட இப்படி நேரடியா பேசும்போது அது ஏதோ தற்செயலா வாய் தவறி வந்த வார்த்தை கிடையாது. அது ரொம்ப தெளிவா திட்டமிடப்பட்ட ஒரு அதிகாரப்பூர்வ ராஜதந்திர நிலைப்பாடு. டச் வெளியுறவு அமைச்சகமும் இதுக்கு எந்த ஒரு மறுப்போ திருத்தமோ கொடுக்கல. அதனால இது உலகமே பாக்குற மாதிரி இந்தியாக்கு விடப்பட்ட ஒரு நேரடி சவாலா மாறிடுச்சு. இந்த நிலைமையில ஐரோப்பிய நாடுகள் என்ன நினைச்சாங்கன்னா, வழக்கம் போல இந்தியா இதுக்கு ரொம்ப மென்மையா ஒரு சம்பிரதாயமான பதிலத்தான் கொடுக்கும்னு எதிர்பார்த்தாங்க. ஆனா அங்கதான் ட்விஸ்ட். மூத்த இந்திய தூதரான சிபி ஜார்ஜ் உடனே ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை கூட்டி எந்த சமரசமும் இல்லாம இந்த விமர்சனங்களை ரொம்ப ஆக்ரோஷமா அடிச்சு நொறுக்கினாரு. சிபி ஜார்ஜ் எப்படி அவங்களோட குற்றச்சாட்டுகளை முறியடிச்சார்னு பார்க்கலாம். வரலாறு, மக்கள் தொகை, அப்புறம் மறுக்க முடியாத புள்ளி விவரங்கள், இந்த 3 தூண்களை வச்சு டச் நாட்டோட வாதங்களை அவர் சுக்குநூறாக்கினாரு. அது எப்படின்னு ஒன்னொன்னா பாப்போம். முதல் தூண் வரலாறு. மேற்கத்திய நாடுகளுக்கு இந்தியாவை பத்தின அடிப்படை புரிதலே இல்லைன்னு அவர் சுட்டிக்காட்டினாரு. ஏன்னா இந்தியா 5000 வருஷம் பழமையான ஒரு நாகரிகம். சொல்லப்போனா பெரும்பாலான ஐரோப்பிய நாடுகளுக்கு கிறிஸ்தவமும் இஸ்லாமும் போய் சேர்றதுக்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியே இந்தியாவுல எந்த ஒரு அரச ஒடுக்குமுறையும் இல்லாம அந்த மதங்கள் ரொம்ப செழிப்பா வளர்ந்திருக்கு அப்படிங்கறத அவர் ஆணித்தரமா எடுத்துரைத்தாரு. அடுத்தது 2வது தூண் மக்கள் தொகை யதார்த்தம். இந்த புள்ளி விவரங்களை மட்டும் கொஞ்சம் கவனிங்க. 1947ல இந்தியா சுதந்திரம் வாங்கும்போது 11% இருந்த சிறுபான்மையினரோட மக்கள் தொகை இன்னைக்கு, அதாவது 2026ல 20%க்கும் மேல அதிகரிச்சிருக்கு. சிறுபான்மையினரோட மக்கள் தொகை இவ்ளோ பாதுகாப்பாவும் இவ்ளோ வேகமாவும் அதிகரிச்ச வேற ஏதாவது ஒரு நாட்டை உங்களால காட்ட முடியுமான்னு அவரு மேற்கத்திய உலகத்தை பார்த்து நேரடியா சவால் விட்டாரு. இப்போ 3வது மற்றும் இறுதியான தூண் டிஜிட்டல் ஜனநாயகம். பத்திரிகை சுதந்திரம் பத்தின விமர்சனங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்க அவர் ஒரு பிரம்மாண்டமான நம்பரை முன்வச்சாரு. 90 கோடி! ஆமாங்க, சும்மா இல்ல. இந்தியால இருக்கிற 90 கோடி ஸ்மார்ட் போன் யூசர்ஸ் ஒவ்வொரு நாளும் தங்களோட கருத்துக்களை எந்த பயமும் இல்லாம ரொம்ப சுதந்திரமா இணையத்துல பதிவு பண்றாங்க அப்படிங்கறத அவர் உறுதியா பதிவு செஞ்சாரு. சோ இங்க கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்தியா மேற்கத்திய நாடுகளோட அந்த விமர்சனத்தை முழுமையா தனக்கு சாதகமா மாத்திக்கிச்சு. இந்த சத்தமான சூடான விவாதங்கள்லாம் ஒரு ஆரோக்கியமான ஜனநாயகத்தோட வலிமையை காட்டுதே தவிர அது பலவீனம் கிடையாதுன்னே இந்தியா ரொம்ப பெருமையா உலகத்துக்கு உணர்த்துச்சு. இப்படி வெளியில மோதல் ரொம்ப தீவிரமான நிலையில ராஜதந்திர வியூக வகுப்பாளர்கள் என்ன பண்ணாங்கன்னா, பல ட்ரில்லியன் டாலர் மதிப்புள்ள இந்த உச்சிமாநாடு அப்படியே டிவியில ஒளிபரப்பாகிற ஒரு சண்டைக்களமா மாறிடக்கூடாதுன்னு நினைச்சாங்க. அதனால அந்த கூட்டு பத்திரிகையாளர் சந்திப்பை ரொம்ப சத்தமில்லாம அமைதியா ரத்து பண்ணிட்டாங்க. இப்போதான் நம்ம பகுப்பாய்வோட உச்சக்கட்ட திருப்பத்துக்கே வரோம். ஊடகங்களுக்கு முன்னாடி மனித உரிமைகள் பத்தி ரொம்ப ஆவேசமா பேசின டச்சு பிரதமர் கதவுகள் சாத்தப்பட்டு உள்ளே பேச்சுவார்த்தை தொடங்குனதும் அந்த பேச்சையே எடுக்கல. இதுதான் வெளியில தெரியாத அந்த பனிப்பாறையோட நிஜமுகம். கேமராக்கள் எல்லாம் ஆஃப் ஆனதும் வெளியில நடந்த அந்த பகிரங்கமான சண்டை அப்படியே மறைஞ்சிடுச்சு. மூடிய அறைகளுக்குள்ள உரையாடல் முழுவதுமா பொருளாதாரம் மற்றும் மூலபாய நலன்கள் சார்ந்த, அதாவது ரொம்ப யதார்த்தமான ஒரு நடைமுறை அரசியலை நோக்கி திரும்பிச்சு. இந்த அரசு விவகாரங்கள் எந்த சத்தமும் இல்லாம ரொம்ப ரொம்ப வெற்றிகரமா கையாளப்பட்டுச்சு.
அதாவது வெறும் வாய்ச்சொல்லால ஒரு கூட்டு அறிக்கையை வெளியிடுறதுக்கு பதிலா 2 நாடுகளும் சேர்ந்து ஒரு பிரம்மாண்டமான கூட்டு பிரகடனத்தை வெளியிட்டாங்க. எவ்வளவு தெரியுமா? 1 2 இல்ல, கரெக்டா 17 உறுதியான அதிநவீன தொழில்நுட்பம் சார்ந்த புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் அங்க கையெழுத்தாயிருக்கு. இந்த 17 ஒப்பந்தங்களும் ஏதோ பேருக்கு போட்ட ஒப்பந்தங்கள் கிடையாது. இது எல்லாமே எதிர்காலத்தோட முக்கிய தொழில்துறைகளை குறிவச்சு போடப்பட்டது. உதாரணத்துக்கு, நெதர்லாந்தோட மிகப்பெரிய மைக்ரோசிப் நிறுவனமான ASML கூட இந்தியாவை இணைத்தும் செமிகண்டக்டர் கூட்டணி, அப்புறம் நவீன ராணுவ தளவாடங்களை சேர்ந்து உருவாக்குற பாதுகாப்பு ஒப்பந்தம்னு எல்லாமே இதுல அடங்கும். 2 நாடுகளுக்கும் இடையில இது ஒரு மிகப்பெரிய அடித்தளமா அமைஞ்சிருக்கு. இறுதியா 2 நாடுகளுமே ஒரு முக்கியமான உண்மைய ரொம்ப தெளிவா புரிஞ்சு வச்சிருக்காங்க. உலகத்தோட விநியோகச் சங்கிலி மாறிக்கிட்ட வர்ற இந்த காலகட்டத்துல மீடியாக்கள்ல வர்ற பரபரப்பான அரசியல் பேச்சுகளை விட 2 நாடுகளுக்கும் பயன்படக்கூடிய பரஸ்பர மூலப்புறாய நலன்கள் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி. சரியான தரவுகளோட இந்தியா கொடுத்த இந்த கடுமையான பதிலடி நவீன ராஜதந்திரத்துல மேற்கத்திய நாடுகளோட அந்த அறநெறி வகுப்பு எடுக்கிற பழக்கத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்குமா? தற்காலத்துல உலக நாடுகளோட அரசியல் உண்மையில எப்படி நடக்குது அப்படிங்கிற இந்த சுவாரஸ்யமான யதார்த்தத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்துக்களை கண்டிப்பா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. மீண்டும் அடுத்த ஒரு சிறப்பான பகுப்பாய்வில் சந்திக்கலாம்.